Hi viewers, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு namakkusoruthanmukkiyam. ஸோ இந்த தீபாவளி வரப்போகுது, அதுக்காக தான் வந்து இன்றைக்கி ஒரு ரெசிபி நாங்கள் பண்ணி காமிக்க போகிறோம். தீபாவளினாலே வந்து பட்டாசு வெடிக்கிறது எவ்வளோ வழக்கமோ அதே மாதிரி நம்ம எல்லாத்து வீட்லேயும் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்வீட்ஸே சாப்பிட்ருந்தா நமக்கு ஒரு கார ரெசிபி வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு ரெசிபியை வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு. அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி. இது வந்து இந்த அரிசியோட நேம் வந்து IR20 அப்படின்னு சொல்லிட்டு இது உங்கள் ஷாப்பில் எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். ஸோ இது வந்து முறுக்குக்காகவே வந்து யூஸ் பண்ணுற அரிசின்னு சொல்லலாம். பிகாஸ் இது முறுக்கில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் முறுக்கு செஞ்சு பார்த்தீங்கனாலே இந்த அரிசியில் வந்து அடுத்த டைமும் செய்யணும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த அரிசியோட நேம் வந்து IR20. ஸோ இது வந்து இது நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஊற வைக்கணும். இதில் ஒரு 2 hours வந்து நல்லா ஊறணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது மிளகாப்பொடி. இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த அரிசியை வந்து ஊற வச்சு அரைக்கும் போது நம்ம மிளகாப்பொடியும் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இது ஒரு இது. அண்ட் இது அடுத்தது வந்து ஓமப்பொடி. இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். அண்ட் எள்ளு, இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ். அண்ட் பெருங்காயம், இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன். அப்புறம் வந்து வெண்ணெய். இது வந்து நீங்கள் வீட்டில் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. இது நாங்கள் வீட்லேயே செஞ்ச வெண்ணெய். ஸோ இது ஒரு 50 கிராம்ஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்தது பொட்டுக்கடலை வந்து நீங்கள் ஒரு 1/4 கிலோ, உங்களுக்கு அளவு தெரியலன்னா நீங்கள் இந்த 1/4 கிலோ பேக்கெட் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். அது வாங்கி கூட இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொட்டுக்கடலையை வந்து நம்ம மாவு மாதிரி அரைச்சி தான் வந்து இந்த அரிசி மாவில் இந்த பேஸ்ட்டில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச அரிசியும் மிளகாப்பொடியும் நம்ம ஒரு மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கெட்டியான திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இது மிளகாப்பொடி ஆட் பண்ணனால மாவு வந்து கொஞ்சம் லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி முறுக்கு சுடுறதுக்கு. அடுத்ததாக பொட்டுக்கடலை மாவு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வந்து உங்கள் கையில் வந்து நல்லா இதில் இந்த மாவுக்குள்ளே எல்லாமே வந்து மாவு இது எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு ஈஸியாக கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு வந்து ரொம்ப பொட்டுக்கடலையே வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலி உங்கள் ஜீரணத்துக்கு. அண்ட் அதில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்கனால அனீமியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கு நல்லா வந்து சாப்பிட்லாம் டெய்லி ஃபுட்டில். அண்ட் இது வந்து ஸ்நாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை அதிகமாக யூஸ் ஆகும். முறுக்கில் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பொட்டுக்கடலை. அண்ட் பிளட் சுகர் லெவலெல்லாம் வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பொட்டுக்கடலை மாவில் நிறையா சத்து இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓமம் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து எள்ளு. ஸோ இதையும் வந்து ஒரு கையில் எடுத்து கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. ஸோ போதும். ஸோ எள்ளும் ஓமமும் வந்து இந்த முறுக்கு மாவில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பார்த்திங்கன்னா இப்போது ஒரு இதுக்கு வந்துடுச்சு, ஒரு நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு நல்லா மாவு அந்த பொட்டுக்கடலை மாவோடு நல்லா சேர்ந்து. ஸோ நல்லா இது வந்து கையில் வந்து நீங்கள் பிசைஞ்சு விட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். ஸோ இது ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா கையிலேயே வந்து நல்லா அமுத்தி இது பண்ணிக்கோங்க, பிசைஞ்சுக்கோங்க. ஸோ மாவு வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. நமக்கு முறுக்கு செய்கிறதுக்கு நமக்கு வெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறோம். அது ஒரு 50 கிராம்ஸ் நாங்கள் எடுத்துருக்கோம். அது வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ வெண்ணெய் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். முறுக்கெல்லாம் நீங்கள் சுடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்ட்னஸ் நல்லா முறுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு சுடும் போதே பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு மாவே நல்லா சாஃப்டாக வரும். சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் உங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும் முறுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஈவனாக பட்டர் இந்த போட்டிருக்க எள்ளு ஓமம் பெருங்காயம் எல்லாமே வந்து இந்த மாவுக்குள்ளே நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கரெக்டான முறுக்கு செய்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம எப்படி முறுக்கை வந்து சுடலான்னு பார்த்தலாம். இப்போது முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடி அதை எப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஒரு வாழை இலை எடுத்துருக்கோம், அதில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிருக்கேன். இப்போ இதை எப்படி வந்து புளியுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஈவனாக புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாழை இலைக்கு ஒரு 4-5 புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஆயில் எப்படி அடுத்தது ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஒரு இரும்பு வடை சட்டிலாம் நல்லா ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து முறுக்கு வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு முறுக்கெல்லாம் வந்து கருகாமல் வரும். போட்டோன்னே நல்லா இப்படி பொரியிற மாதிரி இருக்கணும். அதனால் ஆயில் வந்து நல்லா சூடாக விட்டுருங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது நல்லா கரண்டி யூஸ் பண்ணாமல் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்குது. அந்த முறுக்கோட அந்த லேயரெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா மேலே வர ஆரம்பிக்கும், அந்த முறுக்கு நல்லா வேக வேக வேக. ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து திருப்பி போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்சே ஆகாமல் அதே கலர்லேயே தான் இருக்குது. ஸோ நல்லா வந்து சிம்லேயே வச்சு இது குக் பண்ணிங்கன்னா அந்த கலர் மாறாமல் கிறிஸ்பியாக உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு நல்லா வந்து வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியும், நல்லா அதோட கலர் மாறாமல் கரெக்டான இதில் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா எல்லோயிஷாக அதே கலரே மாறாமல் அதே கலரில் வந்திருக்கு. வெல்கம் பேக் வீவர்ஸ். உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அற்புதமான மாலை வேளையில் தீபாவளி ஸ்பெஷலாக முறுக்கு சுட்டிருக்கோம். இந்த முறுக்கு இந்த டிசைனில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் கிடைக்கும். பாருங்க எல்லாரும், நான் எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காரம்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது முறுக்கு. உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தியமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த முறுக்கு வந்து எனக்கு கைட் பண்ணது எங்கள் மாமியார் தான். அவங்க சூப்பராக முறுக்கு செய்வாங்க. அவங்க ஸ்டைல்லேயே எனக்கு வந்து இந்த முறுக்கு செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே நம்ம போட்டிருக்க எல்லா மாவுமே கரெக்டாக அதில் போட்டாங்க. சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கொடுங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் வந்து இந்த முறுக்கு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனல் சார்பா எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நமக்கு சோறுதான் முக்கியம். எனக்கு கைட் பண்ணது எங்கள் மாமியார் தான். அவங்க சூப்பராக முறுக்கு செய்வாங்க. அவங்க ஸ்டைல்லேயே எனக்கு வந்து அந்த முறுக்கு செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே நம்ம போட்டிருக்க எல்லா மாவுமே கரெக்டாக இதில் போட்டாகி சூப்பராக. ஸோ கண்டிப்பாக அவங்களும் வந்து இந்த முறுக்கு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் தீபாவளி ஸ்பெஷலாக இந்த முறுக்கு பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் போதும் ரொம்ப லென்த்தாக போகுது தீபாவளி விஷ் பண்ணுறோம். ரொம்ப லென்த்தாக போகுது. இது சொல்லி முடியடா. எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனல் சார்பா ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. என்னடா பண்ற? சரி வா